எப்படியெல்லாம் எலெக்ஷன் யோசிக்கலாம், எவ்வளோ எலெக்ஷன் மட்டும் ஒர்க் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கு அதில் நன்மை இல்லைன்னா எந்த பலனும் இருக்க போகிறது இல்லை. இன்னைக்கு தமிழகத்தில் இளைஞர்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா தாவேக்கா பேர் எடுக்காமல் உற்சாகமாக மாட்டாங்கன்றத ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். திமுக vs அதிமுக இல்லை, பாஜக vs திமுக இல்லை, எல்லாருக்கும் ஒரே எதிரியா 21 அவர் ஆர்கானிக்காக ஜெயிச்சிருக்கிறார், மக்கள் அந்த மேண்டேட்டை பெற்றிருக்காரு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வரும்போது அது ஆல்மோஸ்ட் நெப்போட்டிசமாக மக்கள் பார்ப்பாங்க. திமுகவின் அடிப்படை உறுப்பினர் வந்து ஒரு கோவத்தில் மாற்றி போட்டான்னு வச்சுக்கோங்களேன், தட் வில் பி டிசாஸ்டர்ஸ் ஃபார் திமுக. ஸோ அந்த சாய்ஸ் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு வந்து நாங்கள் செக் பண்ணுறோன்னு கட்சிக்காரங்க உள்ள இறங்கினா எப்படி வாக்கு திருடு போவோம்? உங்கள் கேன்வாஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், என் வாக்குரிமை மீட்டு கொடுத்தான்னா அவனுக்கு ஓட்டு பிடிக்கல மாட்டீங்களா? கண்டிப்பா போடும். அதையாவது செய்யுங்கன்னு தான் நான் சொல்றேன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது எத்தனை முனை போட்டிகள் வந்தாலும் 7வது முறையாக கூட திமுக வந்து வெற்றி பெறும் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? பார்க்குறேன், நகைச்சுவையாக பார்க்குறேன். அவ்வளவுதான். அவர் என்ன சொல்ல முடியுங்க? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மக்கள் மனங்களில் ஒரு மாற்றம் இருக்கு, அதை மக்கள் முடிவு பண்ணிட்டோம். 26 தேர்தல் ஒன்று இருக்கு. இன்னைக்கு நீங்கள் ஸ்டேஜில் வந்து நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டா, ஆஹா முதல்வர் சொல்லிட்டா இருப்பான்னு சொல்லி எலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட 234 எம்எல்ஏ வெற்றி பெற்ற சர்டிஃபிகேட் கொடுக்க போறாங்க. தேர்தல்னு ஒன்று இருக்கு, 6.5 கோடி பேர் வாக்களிக்க போறோம். அன்னைக்கு அதை முடிவு பண்ணுவோம், மக்கள் சொல்லட்டும். என்னோட தனிப்பட்ட தாழ்மையான கருத்து, இதுக்கப்புறமாவது இந்த 6 மாசத்துல ஏதாவது நல்லது பண்ணீங்கன்னா தாராளமாக ஒரு 2% ஓட்டு வரலாம். ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு மக்களுக்கு வந்து வெறும் அரசியல் வேலையாகவே எப்படியெல்லாம் எலெக்ஷன் யோசிக்கலாம், எவ்வளோ எலெக்ஷன் மட்டும் ஒர்க் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கு அதில் நன்மை இல்லைன்னா எந்த பலனும் இருக்க போகிறது இல்லை. மக்களுக்கான மகளிருக்கான உரிமை தொகையை ஃபுல்லாக கொடுத்துட்டாங்களா? இல்லை. செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாளைக்கு கொடுப்போம்னாங்க, இன்னும் கொடுக்கல. எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னாடி இருக்கும்போது கொடுப்பாங்க, பொங்கலுக்கோ இல்லை டிசம்பர் கடைசியிலோ ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதம் மின் கட்டணத்துக்கு ரிப்போர்ட் எடுப்போம்னு சொன்னாங்க. இபி பில் வந்துருச்சா? வரல. கடைசி 2 மாதம் முன்னாடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி கடைசி 2 மாதத்தில் பண்ணிட்டு இருந்தால் இது மக்களுக்கு புரியாதா? இந்த தமிழக அரசின் மேலே எவ்வளோ வரி கடன் சுமை இருக்குன்னு மக்களுக்கு தெரியாதா? நாளைக்கு பசங்களோட படிப்புக்கோ படித்தவங்களுக்கான வேலைக்கோ எந்த பாலிசியுமே இல்லை, இது தமிழ் மக்களுக்கு தெரியாதா? இங்கே வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆந்திர பிரதேசில் விசாகப்பட்டினத்துக்கு போகுது, அது மக்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரியாட்டி ஞாபகப்படுத்துறது நாங்கள் இல்லையா? அப்போ இதெல்லாம் பண்ணோம்னா எப்படி ஓட்டு வரும் நீங்கள் பாருங்கள். சொல்லிக்கிறதால நான் கூட சொல்லிக்கிறேன், 234 சீட்லையும் நானே இப்போ நான் ஜெயிப்பேன், நடக்குமா? சிரிப்பது இல்லை உங்களுக்கு. அதே மாதிரி தான் அவங்க சும்மா எனக்கு சிரிப்படுதுன்னு. ஓகே, இந்த சொல்லும் போது நீங்க சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது இபிஎஸ் அவர்கள் ஒரு இடத்துல சொல்றாரு, எல்லாமே வந்து விமர்சனங்கள் மட்டும் தான் எங்க மேல வச்சுட்டே இருக்காங்க, ஆனா நீங்க பண்ண திட்டங்கள் எதுவுமே தவறானதுன்னு யாருனாலும் குற்றமே சொல்ல முடியல, நான் அந்த மாதிரி ஒரு ஆட்சியை நடத்திருக்கேன்னு இபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்றதை பார்த்தாலும் திமுக இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லுவீங்களே தவிர்த்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு என்ன சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிளுங்க. நான் கேட்ட கேள்வியே பதில் இருக்குங்க. ஒரு செமிகண்டக்டர் பாலிசி, ஒரு டேட்டா சென்டருக்கு என்ன பாலிசி வச்சிருக்கீங்க? ஏஐ மிஷின் லேர்னிங் பற்றி இந்த அரசாங்கத்துக்கு என்ன புரிதல் இருக்குது? மத்திய அரசில் இவ்வளோ விமர்சனம் வைக்கிறோம்ல, மத்திய அரசு 2047 விக்சிட் பாரத்னு ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. அது என்னன்னா, இட் இஸ் அ பாலிசி டாக்குமெண்ட். நம்ம வந்து எந்தெந்த இடத்துல ஏஐ எப்படி கொண்டு வர போகிறோம், எப்படி இந்த டேட்டா சென்டர்ஸை கொண்டு வர போகிறோம், எந்தெந்த இடத்துல சட்டத்துக்கு உட்பட்டு எப்படி டேட்டா பிரைவசியை பாதுகாக்க போகிறோம்னு அடிப்படையில் ஒரு புரிதல் இருக்குது. அந்த புரிதல் தமிழகத்தில் இருக்கா? இன்னைக்கு நாளைக்கு ஏஐயோட வருகையால் இது பாதிக்கும்னு சொல்கிறாங்க நம்மளுடைய மென்பொருள் வேலைகள். அதுக்கு என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? இன்னைக்கு காலையில் வந்து ஒரு அறிவிப்பு, செங்கல்பட்டு பக்கத்தில் வந்து நாங்கள் ஒரு துணை நகரம் ஆரம்பிக்கிறோன்னு. 1972 கலைஞர் வந்து மறைமல் நகர் சொன்னார். 90களில் திரும்ப கலைஞர் வந்து இங்கே மணலியை சொன்னார். ரெண்டுமே நடக்கலை, ரெண்டுமே ஃபெயில்டு ப்ராஜெக்ட். இப்போ மதுராந்தகத்தையோ பக்கத்தில் இருக்கிற பரந்தூர் விமான நிலையத்தை பிளான் பண்ணியிருக்கீங்க, அதை வச்சு சொல்கிறீங்க. இது நடக்குன்றதுக்கு என்ன ப்ரூஃப்? அப்படி தான் உங்கள்கிட்ட ஒரு பாலிசி ஐடியா இருந்தால் ஏன் இப்போது 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இந்த கேள்வி புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இங்கே எந்த கேள்விக்கும் பதிலே இல்லை. இந்த ஒரு வசூல் ராஜல் சொல்ல தெரியுமா, பதில் தெரியாதுன்னு கேட்டால் கூட தப்பாக பதில் சொல்லுவாங்க. கேள்வியே புரியாதுங்கிட்ட கேள்வி கேட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பாலிசி என்னங்க? நம்மளோட ஐடியா என்னங்க? இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னும் அடுத்த 20 வருஷத்துல எத்தனை பேர் எந்தெந்த வயசில் இருப்பான், என்ன வேலை கொடுத்தா வளருவான்னு தெரியாமல் இன்ஜினியரிங் காலேஜை மட்டும் மானாவரிக்கு திறந்து வச்சு படித்தவெல்லாம் போயிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறதா இங்கே சாதனையான்னு கேட்குறேன். இந்த எக்கானமிக்கு என்ன வழி வச்சிருக்கீங்க? வழியே தெரியல. நாங்கள் வந்து $1 trillion எக்கானமியை மாற்றிடுவோம். எப்படி மாற்றுவோம்? எங்கே வழி இருக்குது? வருவாய் வந்து அரசுக்கு வருவாய்க்கு என்ன வழி வச்சிருக்கீங்க? ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்கள். இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுன்னு சொல்கிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் பொய்ன்னு ஃபாக்ஸ்கான் சொல்லிடுச்சு. அதை பார்க்கலீங்களா? நீங்கள் 1000 கோடி சொன்னீங்க, இல்லைன்னு ஃபாக்ஸ்கான் நிறுவனமே சொல்லிடுச்சு. அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? பதில் சொல்ல. ஏங்க இத்தனை 5 நாட்டுக்கு 5 வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, 7 நாட்டுக்கு போயிருக்கீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, அது எத்தனை இண்டஸ்ட்ரீஸாக மாறி இருக்கு, எவ்வளோ வேலை வாய்ப்பு உருவாயிருக்கு இல்லை உருவாக போகுது, இதனால் எவ்வளோ குடும்பங்களுக்கு இவ்வளோ வருவாய் வரும்? ஒரே ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டால் வெள்ளை பேப்பரத்தை காட்டுறீங்க. இதுதான் உங்களோட புரிதலாக இருந்துச்சுன்னா இது நீங்கள் எப்படி ஒரு அறிவு சார்ந்த ஒரு பதிலாக பார்க்க முடியும்? அரசியல் பேசுறது நையாண்டி பேசுறது வேற. ஒரு அமைச்சருடைய வெள்ளை அறிக்கை இப்படி பேசலாமா? தெளிவு கொடுக்கணும் இல்லைங்க. 5 வருஷத்தில் என்ன பண்ணோன்னு அதை கொடுத்து நீங்கள் ஓட்டு கேட்பீங்களா?
நான் கேட்கிறேன். அடுத்த வாக்குறுதி வேணாங்க, நீங்க 5 வருஷத்துல செஞ்ச சாதனை இதை அந்த சாதனைகள் கொடுத்து ஓட்டு கேட்டா தானே இங்க ஓட்டு வந்து ஓட்டஸா மாறும். சாதனை இல்லையே. சாதனை இருந்தாலும் காட்ட முடியும். 20 வருஷமா தமிழகத்துல கள்ளச்சாராய மரணம் இல்லை, அந்த கள்ளச்சாராய மரணத்தை கொண்டு வந்ததுதான் சாதனைன்னு சொல்லி சத்த குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுத்தோன்றதான் சாதனையா சொல்ல போறோமா? புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க சாதனைன்னு ஒண்ணு இருந்தா நீங்க அதை சொல்லுங்க முதல்ல, அதை நாங்க வெரிஃபை பண்றோம். அப்படி ஒண்ணு இல்லாத போது திரும்பவும் குற்றச்சாட்டு அரசியல். அப்படியே நீங்க சொல்றபடி பார்த்தாலும் இப்போ வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா ஸ்டேட் அண்ட் கண்ட்ரிஸ் கூட நம்ம வந்து ஒப்பீடு பண்ணும்போது தமிழகத்துல வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த கட்சியோட திமுகவுடைய அரசாட்சியில பாலிசி லேப்ஸ் ஒரு பக்கம் பெருசா இருக்கு. அந்த பாலிசி லேப்ஸ்ல நான் இன்னும் பட்டியலிட்டு போனா நான் நிறைய சொல்லிட்டே போவேன். அடிப்படையா இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கும் பாதிச்சிருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? விஷன் இல்லை, இந்த கட்சியோடைய நாளைய தொலைநோக்கு பார்வை இல்லை, இன்னைக்கு கவர்னன்ஸும் சரியில்லைன்றது தான் இது வெளிப்பாடு. நீங்க வந்து ஒரு பக்கம் வந்து பெண்களுக்கு எதிரான புகார்கள் வந்து பாலியல் ரீதியா இருக்குதுன்றது ஒரு குற்றச்சாட்டு, அது ஒரு கொடுமையான குற்றச்சாட்டு. எங்க ஒரு 4 சவர நகைக்காக ஒரு பெண்ணை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணி போட்டு குழந்தை 2 வயசு குழந்தைய வந்து ரோட்ல விட்டுட்டு போறாள் நிலைமையில் இருக்குது. அந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை நாள் ஆகுது இந்த ஆட்சிக்கு. இது என்ன மானிட்டரிங் டிவைஸ் சிஸ்டம் நம்ம வச்சிருக்கிறோம்னு கேட்டால் தெரியல. இப்போ நீங்கள் இதே மாதிரி ஒரு சிவிக் ப்ராப்ளம் எடுத்து பாருங்களேன். ஒரு ரோட் டிராஃபிக், நீங்கள் சில இடங்களில் திடீர்னு டிராஃபிக் இருக்கும். என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டிராஃபிக் இருக்காது. நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் நின்று ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்னடா டிராஃபிக், ஏதாவது ஆக்சிடென்ட்டா, ஏதாவது வண்டி பிரேக் டவுனா, ஒன்றுமே இருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்னலை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எந்த காவலர்களும் இல்லாமல் ஒரு ரிங் ரோடு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ரிங் ரோட்டில் இப்படி ஒரு வண்டி வந்து நிற்பா, அப்படி ஒரு வண்டி நிற்பா, டிராஃபிக் ஜாம் ஆகும். ஸோ அடிப்படை சிவிக் இஷ்யூஸ். வானத்துலேருந்து மழை வர்றது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. வர்ற தண்ணியை ஒழுங்காக சேமிக்கவோ இல்லை வந்த தண்ணியை பிரச்சனை இல்லாமல் அட்லீஸ்ட் வெளியேற்ற வழி இருக்கா? இல்லை, இன்னும் மழையே வரல. அக்டோபர் மாதமே நம்ம வந்து மழை லைட்டாக பெய்யும் போது சென்னை ஃப்ளட் ஆகிறத பார்த்தோம். கேட்டால் 98% வந்து பணிகள் முடிச்சிட்டோம், ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினேஜ் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறோம். எப்படி வருது? ஒரு வருஷத்துக்கும் வாடகைக்கு வாங்கி ஏன் மோட்டர்ஸ் தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம்? இதெல்லாம் அடிப்படையில் இருக்கக்கூடிய, நான் இன்னைக்கு சொல்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ். அவங்க விஷனை விட்டுருங்க. அவன் 2035 நமக்கு என்ன யோசிச்சு வச்சிருக்கான்றது ஒரு பக்கம், 25 பேர் மழைக்கு என்ன யோசிச்சு வச்சிருக்காங்கன்னே தெரியல. பண்ண திட்டங்கள் 4000 கோடி ரூபாய்க்கு போட்ட ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினேஜ் என்ன ஆச்சுன்னு கேட்டால் பதில் இல்லை. படித்தவனே வேலைக்கு போகணும்னு எக்ஸாம் எழுதுறானே 2 லட்சம் பேர், அந்த வேலையில் வந்து 2500 பேர் காசு கொடுத்து வந்துட்டாங்க, ஏதோ 10 ரூபா நோட்டை காமிச்சு ஹவாலா பண்ணி வந்துட்டாங்கன்றோம். பதிலே இல்லை. அரசாங்கம் பதில் சொல்லணும் இல்லைங்க, இப்படி நடந்தது நடக்கலைன்னு. பதிலே இல்லை. கோஆப்ரேட்டிவ்ஸில் வேலை காசு கொடுத்து வந்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. பதிலே இல்லை. அப்போ நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி எழுதுறவனுக்கு என்ன தைரியத்தில் எழுதுவான்? இங்கே ஃபேர் எக்ஸாம்ஸ் நடக்குது, ஃப்ரீ அண்ட் ஃபேராக இருக்குது, என்ன நம்புவான்? ஸோ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எக்ஸாம்ஸே இல்லைன்னு போது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நாங்கள் எப்படி எதிர்பார்க்கறது? ஸ்டேட் அத்தாரிட்டிஸ் தான் இன்றைக்கி நீங்கள் வந்து எஸ்ஐஆர் எடுக்க போகிறீங்க, அது எவ்வளோ தெளிவாக இருக்கும். இளைஞர்களோட வாக்குகளை வந்து குறி வைக்கிறாங்க, தாவேக்காக அவங்க வாக்கு போயிடுன்ற அச்சத்தில் இருக்காங்கன்னு சொல்லி இன்னொரு ரிப்போர்ட் வருது. ஸோ இந்த கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு எதுக்கு பதிலே இல்லைன்றதான் என் பிரச்சனை. நான் சொல்லுவேன் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லும்போது, இந்த எஸ்ஐஆர்னால இப்போ ஓட்டர்ஸா நீங்க எந்த கட்சி ஜெயிக்குன்றது 2026ல் அவங்கவுங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஆனா அந்த ஓட் போடுறதுக்கான அங்கீகாரம் கொடுக்கறதுல இங்க பிரச்சனையா இருக்கு. இந்த எஸ்ஐஆர் மூலமா இந்த எஸ்ஐஆரை எவ்வளவு சுலபமா கொண்டு போக முடியும் மக்கள் கிட்ட? ஏன்னா நமக்கு 6000 கோடி மெம்பர்ஸ் இருக்கும் ஓட்டர்ஸா. இது ஒரு 4 நாள் உள்ள 1 வீக் to 1 மந்த்ல முடிச்சிட முடியுமா? இது சாத்தியமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பண்ணிட்டு சாத்தியமா? எனக்கு தெரியலங்க. ஏன்னா எங்க வீட்டு பக்கம்லாம் இன்னும் அந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கல. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், என் மாமா வீட்டிலாம் கொடுத்ததான் நான் பார்த்தேன். 2 ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில்அப் பண்ணி 1 கொடுங்கன்னு சொல்றாங்க. இன்னும் கொடுக்கவே இல்லை. இது பாசிபிளான்னு எனக்கு தெரியல. இதில் ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்கு எழுது. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு இதில் அடிப்படையில் 2 கேள்வி வருது. ஒன்று, இந்த எஸ்ஐஆருக்கு நீங்கள் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிங்க? டீலிமிட்டேஷன் மாதிரி இதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு சார்பில் தானே கூட்டியிருக்கணும். ஏன் திமுக சார்பில் ஒரு ஹோட்டலில் கூட்டினீங்க? 2வது, நீங்கள் என்ன எதிர்ப்பு சொல்கிறீங்க? திமுக எஸ்ஐஆர் மேலே எங்களுக்கு குற்றச்சாட்டு ஒன்றும் இல்லை. திடீர்னு இப்போ கடைசியாக சொல்கிறது இந்த மழை நேரத்தில் எடுக்கிறது தான் பிரச்சனை. அது 1 மாத டைமில் கொடுக்கறது கூட பிரச்சனையாக சொல்லலை. இந்த மழை காலத்தில் ஏன் கொடுக்குறீங்க? மழை காலத்தில் எப்படி முடிப்பீங்கன்ற கேள்வி வருது. இந்த 2 கேள்வி இருக்கிற பிரச்சனைக்கு இரலவெண்ட்டாக எனக்கு தோணுது. அடிப்படையில் இப்போ நான் என்னோட பாலிசி ஐடியா என்ன சொல்லுவேன்னா, எஸ்ஐஆர்னு ஒன்று வருது, இதை தடுக்கிறது, இதுக்கு போராட்டம் பண்ணுறதை விட எல்லாரும் எக்ஸ்க்ளூட் ஆக, ஓட்டு போட உரிமை இருக்கிறவங்க எக்ஸ்க்ளூட் ஆகாமல், சம்மந்தம் இல்லாத வெளியூருக்காரங்க இன்க்ளூட் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் என்னுடைய வேலை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி, ஒரு அடாஹாக் டிபார்ட்மெண்ட், அதுக்காக தமிழக அரசு சார்பில் இருந்து ஒரு கால் நம்பர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், 234 தொகுதி தானே, ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்து ப்ராப்பர் டாக்குமெண்ட் கையில் வச்சிருந்தோம், அவங்க பேர் எலக்டரல் ரோல் இல்லையோ அங்கே போய் வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் அணுகிறத விட அரசு சார்பில் இதை இந்த மாதிரி எக்ஸ்க்ளூட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக நான் ஒரு ஹாட்லைன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து கேளுங்கன்னு சொன்னால் அது ஆரோக்கியமாக இருக்கும்ல. இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இடம் இருக்கும்ல. இப்போ எலெக்ஷன் கமிஷனில் போய் எல்லாரும் நிற்க முடியுமான்ற வார்த்தைக்கு பதில் தெரியல. 234 தொகுதிக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது.
இல்லை நீங்கள் இத்தனை பூத் வச்சிருக்கீங்க, அந்த பூத்துக்கு ஒரு ஆள் போட்டிருக்கோம், இந்த பூத்தில் திமுக காரங்க அதிமுக காரங்க இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் போய் செக் பண்ணுங்க, நாங்கள் எடுத்து சொல்கிறோம்னு சொன்னால் இது அதுக்கான வழியாக இருக்குமா? இல்லை போராட்டம் பண்ணி ஒரு ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலில் லஞ்ச் சாப்பிட்டு அங்கே திமுக சார்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டி நடத்தி அதுக்கு என்ன தீர்வு? எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரீங்க, சட்டமன்ற நாளைக்கு ஒரு தீர்மானம் போட்டால் இது தீர்வாகுமா? களத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமில் சம்மந்தம் இல்லாத ஒருத்தனுக்கு ஓட்டு வந்தாலும், உரிமை இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு ஓட்டு போனாலும் அதை கேட்கறதுக்கு என்ன ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கோம், அந்த மெக்கானிசம் எங்கே? அவ்வளோதான் என் கேள்வி. அது இருந்ததுன்னா நீங்கள் அரசியல் பண்ணுங்க, அரசியல் நோக்கா கேளுங்க, வழி தீர்வு ஒன்று இருக்கணும் இல்லையா? அது இல்லாம ஏன்னா எலெக்ஷன் இன்னும் ஒரு 6 மாதங்கள் 5 மாதங்கள் தான் இருக்குன்ற பட்சத்துல இது உங்க தாவேகாவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுக ஒவ்வொரு கட்சிக்கும் சில பொறுப்புகள் இருக்குல்ல. இது ஓட்டர்ஸா பாக்குற பட்சத்துல இங்க கட்சிகள் என்ன மாதிரியெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு 6 மாசத்துல உள்ள வந்துட்டாங்கன்னா, ஒருவேளை எனக்கு என் ஊர்ல இருக்கு ஓட்டு, ஸோ நான் இங்க இருக்கேன், எங்க அம்மா அப்பாக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியுமான்னு தெரியல, அப்படின்ற பட்சத்துல நான் அங்க அடி வாங்கியிருப்பேன், என்னோட ஓட்டர்ஸா என்னோட ஓட்டு இங்க பறிக்கப்படுது இல்ல. இதுக்கு ஒவ்வொரு கட்சியும் என்ன செய்ய போறீங்க? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லா பூத்லயும் வாலண்டியர்ஸ் வச்சிருக்கிறோம்னு சொல்ற ஆக சிறந்த 2 கட்சிகள் இருக்கு, அஇஅதிமுக, திமுக. இவங்க 2 பேருக்கும் எல்லா இடத்துலயும் வாலண்டியர்ஸ் இருக்க பட்சத்துல அவங்களே நம்ம கான்ட்ராக்ட்ல எடுத்துக்க முடிஞ்சா, இப்போ உங்க பகுதியில் உங்க அம்மா உங்க வீட்டில் இருக்காங்க ஊர்ல, அவங்க கிட்ட அந்த நம்பர் மட்டும் இருந்தா அந்த நம்பர் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நீங்க அண்ணா என்னோட ஓட்டர் ஐடி நம்பர் இது, எனக்கு எலக்ட்ரல் ரோல்ல என் பேர் வந்துருச்சா பாருங்க சொன்னா அந்த தொகுதி அந்த ஒரு பூத்துல இருக்கவங்கள அவரால் ரீச் பண்ண முடியுமா? அதை பண்ணா இந்த மாதிரி வாக்கு திருட்டோ இல்லை சம்மந்தம் இல்லாத வாக்கு உள்ளவரதை தடுக்க முடியுமா? இதை பண்றதுக்கே இங்கே முடிவு இல்லையே. நாங்கள் பெரிய கட்சி 75 வருஷமா இருக்கிறோம், 55 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கிறோம்னு சொல்ற கட்சிகள் இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுங்க. நான் இப்போ குற்றச்சாட்டா சொல்லலை, இது கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு வழி இருக்கு, இதை பண்ணுங்க, உங்க ஓட்டுகள் திருடப்படாமல் இருக்கும். அப்போ உங்களுக்கு 2 கட்சி இருக்கும் பட்சத்தில் இப்போ என்ன பண்ணுவாங்க? தாவேகாவோ பாஜகவோ விசிகாவோ நாம் தமிழ் என்ன பண்ணுவாங்க? ஏன் எங்களுக்கு உரிமை இல்லை, எங்ககிட்டயும் பூத் வாலண்டியர்ஸ் இருக்காங்க, நாங்களும் உள்ள வரோம், ஒரு வீட்டுக்கு வந்து நாங்க செக் பண்றோம், கட்சிக்காரங்க உள்ள இருக்காங்க, எப்படி வாக்கு திருடு போவோம்? முடியாது. இப்போ நம்ம கண்ட்ரோல் மீறி சில விஷயம் நடக்கும்போது நம்ம எப்படி அதை சரி பண்ண முடியும் தான் தெரியணும். வெறும் போராட்டம் தீர்வாகாது. ஸோ களத்துல நீங்க இறங்குங்க, நான் எல்லா கட்சிக்கும் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ண முடியும் பண்ணி காட்டுங்க. அதுல பெஸ்டா பண்றவங்களுக்கு தானா ஓட்டு வரும். உங்க கேன்வாஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், என் வாக்குரிமை மீட்டு கொடுத்தான்னா அவனுக்கு ஓட்டு பிடிக்க மாட்டீங்களா? கண்டிப்பா போடும். அதையாவது செய்யுங்கன்னு தான் நான் சொல்றேன். அதிமுக எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து அவங்க தொண்டர்களை வந்து உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு தான் அப்ப அந்த பேச்சு பேசினாரு அப்படின்ற இடத்துலயும் அவர் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு தமிழகத்துல இளைஞர்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா தாவேகா பேர் எடுக்காம உற்சாகமாக மாட்டாங்கன்றத ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இன்னைக்கு என்னன்னா தாவேகா வந்து ஒரு இல்லத்துக்கும் போயிடுச்சுங்க. விஜய் சார் ஒரு மேடையில் மதுரை மாநாட்டில் சொல்லியிருப்பாரு, எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு எப்படிடா மக்களை போய் சந்திக்கிறதுன்னு யோசிப்பாரு. நான் ஒரு இல்லத்துக்குள்ளேயும் போய் உள்ளத்துக்குள்ளேயும் போன பிறகு தான் நான் கட்சிக்கு வந்திருக்கேன், நான் ஒன்றும் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, என்னோட படைக்கலத்தோடு வந்திருக்கேன்றாரு. அதை எல்லாரும் நம்புறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் நம்புறாங்க. இந்த பேர் இந்த முகம் இருந்தாலே நமக்கு ஒரு எட்ஜு கிடைக்கும், இல்லைன்னா அந்த பேரை எப்படி டிஃபைன் பண்ணும்? இன்னைக்கு திமுக வர்சஸ் அதிமுக இல்லை, பாஜக வர்சஸ் திமுக இல்லை, எல்லாருக்கும் ஒரே எதிரியா எல்லா கட்சியும் பார்க்கறது தாவேகா விஜய் சார், எல்லா மக்களும் ஒரே சேர தலைவனா பார்க்கறது தாவேகா விஜய். இதை நான் களத்துல இருந்து உணர்றேன். நான் வந்து தாவேகாக பேசுறேன்னு நினைக்காதீங்க. எல்லா கட்சியும் என்னைக்கா ஒரு நாள் தாவேகா மேல விமர்சனம். அப்படி நீங்க சொல்றபடி பார்த்தா 2026 எத்தனை முனை போட்டியா இருக்கும் தமிழ்நாட்டுல? இல்ல, நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா என்னோட இன்னைக்கு புரிதல் படி அது வந்து 4 முனை போட்டி. 4 முனை போட்டி. இன்னும் அது வலுக்க அதிகப்படுத்தவும் வாய்ப்பு உண்டு. 4 முனை போட்டியா? திமுக, அஇஅதிமுக, தாவேகா, நாம் தமிழர். நான் நாம் தமிழரை ஒரு கட்சியாக தான் பார்க்குறேன். நான் சொல்கிறேன் 4 முனை போட்டியாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, தானாக ஏறி வந்திருக்காங்க. என்னதான் வந்து அவங்க கூட எனக்கு வந்து சில முரண் இருந்தாலும் அவங்களும் இந்த களத்தில் போட்டியில் இருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த 4 முனை போட்டிக்கு கூட நாளைக்கு அண்ணாமலை தனியாக வந்தா, அண்ணாமலை அவர்கள் கே ஏ செங்கோட்டையன், டிடி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களை அரவணைத்தால், இன்னைக்கு என்டிஏக்குள்ள போதுமான வாய்ஸ் இல்லாத நீங்கள் சொன்ன தமிழ் மாநில காங்கிரஸ் போன்றவங்க அங்கே இணைந்தால் அது 5வது முனையாக மாறும். அவங்க வெல்வாங்க இல்லை ஸ்பாயில் பண்ணுவாங்கன்றது வேற. பட் ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லை அதிமுக பாஜக விட்டு தனியாக வந்தா அஇஅதிமுக தாவேகா கூட்டணி அமைஞ்சா இது மும்முனை போட்டியை குறையலாம். இல்லை அவங்க வராத பட்சத்தில் இந்த அஇஅதிமுகவோட வேற ஃபேஸஸாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து தாவேகா கூட போய் அவங்களோட தலைமை ஏற்று உள்ளே போனாங்கன்னா அது இன்னும் வேற மாதிரி ஒரு அஇஅதிமுக எடப்பாடி, அஇஅதிமுக அதர்ஸ்ன்னு வந்து அது தாவேகா கூட சேர்ந்தா அவங்க திரும்ப தாவேகா தலைவர் விஜய் வந்து முதல்வர் வேட்பாளரை ஏற்றுக்கும் போது தட் கேன் பி டிஃப்ரெண்ட் பால் கேம். இது எல்லாமே பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் அதெல்லாம் வரும் நாட்களில் பார்ப்பீங்க. பட் இன்னைக்கு டேட்டில் 4 முனை போட்டி இருக்குது. அது எதெல்லாம் வலுவாக இருக்குது அப்படின்றது வரும் நாட்களில் பார்ப்பீங்க. ஆனால் என்னுடைய அண்டர்லைன்டு பாயிண்ட், எல்லா கட்சியும் தாவேகாவை போட்டியாக பார்க்குறாங்க.
அது இங்கே இருக்கிற கட்சியாலும் சரி, இங்கே இருக்கிற கட்சியாலும் சரி, எல்லா மக்களும் தாவேக்க ஒரு ஆப்ஷனாக பார்க்குறாங்க. அது திமுக கோர் ஓட்டர்ஸாக இருந்தாலும் சரி, அஇஅதிமுக கோர் ஓட்டர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த எலெக்ஷனில் அவங்க தாவேக்காவை ஒரு பெரிய ஆப்ஷனாக பார்ப்பாங்க. அதுதான் அந்த மாற்றமாக இருக்கும். 2026 எலெக்ஷன் வந்துட்டே இருக்கு, ஒரு பக்கம் போட்டிகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா மூத்த பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது 2026ல வந்து விஜய்க்கும் உதயநிதிக்கு தான் போட்டி இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஆக்சுவலி உதயநிதி ஸ்டாலினை வந்து திமுகவின் முகமாக 26ல் நிறுத்த மாட்டாங்கன்றதை நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்புகிறேன். ஏன்னா ஒரு நேரம் அந்த ஒரு எண்ணம் திமுகவில் இருந்தது, உண்மைதான். அந்த காலகட்டத்தில் தான் வந்து அவர் துணை முதல்வராக ப்ரொமோட் பண்ணி சின்னவரே அந்த மாதிரி டேக்லைன்ஸ்லாம் கொடுத்து கொண்டு வந்தாங்க. பட் தாவேக்காவின் எழுச்சியை தொடர்ந்து அந்த பேச்சு அப்படியே திமுக கைவிட்டுதை நான் பார்க்குறேன். ஏன்னா அது வந்து நீங்கள் அதை தொடர்ந்து வந்த ஓரணியில் தமிழ்நாடு, இல்லை இன்றைக்கி தமிழ்நாடு தலைகுனியாது, இந்த எந்த பேனர்ஸ்லையுமே முதல்வர் மட்டுமே இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு திமுக வந்துட்டாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் 234 கேண்டிடேட்டு இல்லை வந்து பாராளுமன்ற தேர்தல் 545 எம்பி கேண்டிடேட் சொன்னாலும் மக்களோட சிந்தனை எப்படி இருக்குன்னா, நான் இந்த முதல்வரை தேர்ந்தெடுக்க போகிறேன், இந்த பிரதமருக்காக வாக்களிக்கிறேன்ற செட்டப் இருக்கும். அப்போ அந்த பர்சனல் கரிஷ்மான்னு ஒன்று போகும்போது இட் வில் பி லைக் தாவேக்காவின் முதல்வர் வேட்பாளர் விஜய் சார், திமுக முதல்வர் வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலினான்ற பேர் வரும். ஸ்டாலினுக்கு வந்து முதல்வருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 35 வருஷம் லீனியேஜ் இருக்குது, ஒரு வாட்டி வென்ற வரலாறு இருக்குது. 21ல் அவர் ஆர்கானிக்காக ஜெயிச்சிருக்கிறார், மக்கள் அந்த மேண்டேட்டை பெற்றிருக்காரு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வரும்போது அது ஆல்மோஸ்ட் நெப்போட்டிசமாக மக்கள் பார்ப்பாங்க. இது வந்து ஒரு வாரிசு அரசியல், இவருக்கு அந்த போதுமான அளவுக்கு புரிதல் இருக்குமான்ற கேள்வி திமுகவின் கோர் ஓட்டர்ஸ்க்கு வந்தா, திமுகவின் அடிப்படை உறுப்பினர் வந்து ஒரு கோவத்தில் மாற்றி போட்டான்னு வச்சுக்கோங்களேன், தட் வில் பி டிசாஸ்டர்ஸ் ஃபார் திமுக. ஸோ அந்த சாய்ஸ் அவங்க எடுக்க மாட்டாங்க. திமுகவின் முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலினாக தான் இருப்பார். நான் இதை சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வர் வேட்பாளராக திமுக அறிவித்தால் தாவேக்காக்கு அதை விட சிறந்த உதவி திமுகவால் செய்யவே முடியாது. ஸோ அவங்க அந்த பாயிண்ட்டுக்கு போக மாட்டாங்க. அந்த 75 இயர்ஸுக்கான அறிவு திருவிழாவில் ஒரு மினிஸ்டர் பேசுகிறாரு, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அந்த வம்சாவளியும் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறதப்போ? இதைத்தாங்க நாங்களும் சொல்கிறோம், இது மன்னராட்சி மாதிரி பண்ணுறீங்க, இது மன்னராட்சி இல்லை. அதுதான் நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இவங்க மன்னராட்சி மாதிரி கொண்டு வந்து குறுநில மன்னர்கள் செட்டப் வச்சுக்கிட்டு அந்தந்த ஊரை நீ பார்த்துக்கோ, அங்கே இருக்க கலெக்ஷன் நீ பார்த்துக்கோ, ஓவராலாக எங்களுக்கு கப்பம் கட்டுன்ற ஒரு செட்டப் வந்துட்டீங்க. இது மக்களாட்சிக்கு விரோதமான போக்கு. இந்த இடத்துல அப்படிலாம் செல்லுபடி ஆகாது. மக்கள் மனதை வெல்பவனே ராஜராஜ சோழன். அப்படி தான் ஒரு தலைவன் வருவான். அது வந்து நீங்கள் எந்த பெட்டில் எடுத்தாலும் அப்படி தான் வரும். மக்களாட்சி அப்படி தான் இருக்கணும். இந்த இடத்துல வந்து இவருக்கு அப்புறம் இவர் முடியலவரசர்னு வந்துட்டாலே இது மக்களாட்சிக்கு விரோதமான போக்கு. அந்த போக்கை ஆதரிக்கிறதே வந்து நான் ஜனநாயக விரோதம்னு சொல்லுவேன். ஸோ அந்த பேச்செல்லாம் செல்லுபடி ஆகாது. நீங்கள் சொல்லிக்கங்க, உங்கள் உட்கட்சியில் வந்து நீங்கள் தான், இன்னொருத்தருக்கு வாய்ப்பே கிடையாது. நான் திமுகவில் இருக்கக்கூடிய நல்ல சில செயல்பாட்டாளர்கள் கூட பார்ப்பேன், அண்ணே உங்களுக்கு சீட்டு கிடைக்குமான்னு எப்பயாவது, அதெல்லாம் விடு தம்பி, நாங்கள் இப்படியே பழகிட்டோம், இந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க, உங்களுக்கு அது உரிமை இருக்குது. இது மக்களாட்சினா எல்லாருக்கும் தானே அந்த உரிமை இருக்கணும். அந்த அதிமுக பெருமையாக சொல்கிறாங்களே, ஒரு கிளை செயலாளர் நீங்கள் முதல்வர் வேட்பாளர், அது மாதிரி திமுகவில் வர முடியுமா? கலைஞருக்கு அப்புறமா அது இல்லைன்னு தானேங்க ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு போக மாட்டாங்க. துணை முதல்வர் வந்து முதல்வர் வேட்பாளரை அறிவிக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் திமுகவுக்கும் தெரியும். அவங்க பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மாற்றத்துக்காக 2026 எலெக்ஷன் வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். இந்த இது மட்டும் இல்லாமல் என்னென்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றிகள் சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.